صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களுக்கு அல்லாஹ் கைருல் உம்மத் என்பதாக சொல்றான். ஆக சிறந்த உம்மத். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கைருல் உம்மத் என்று சொல்றதுக்கு காரணம், இந்த உம்மத்துடைய தொழுகையும் அல்ல, நோன்பும் அல்ல, ஹஜ்ஜியும் அல்ல, ஜக்காத்தும் அல்ல, திலாவத்துல் குர்ஆனும் அல்ல, வேற எந்த இபாதத்தும் அல்ல. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கைருல் உம்மத் என்று சொன்ன ஒரே ஒரு காரணம், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்க நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. நீங்க நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. எனவே இந்த அமலின் காரணமாக, நன்மை ஏவுறீங்க தீமையை தடுக்கிறீங்க என்ற அமலின் காரணமாக தான் நீங்க கைருல் உம்மத். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க, அல்லாஹ் அன்தும் கைரு உம்மத்தின் என்று சொல்லல. அன்தும் கைரு உம்மத் என்றா சஹாபாக்களே நீங்க சிறந்தவர்கள் இல்ல, இல்ல, நீங்க சிறந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். சஹாபி என்பதின் காரணமாக நீங்க சிறந்தவர்கள் இல்ல, இல்ல. இந்த உம்மத்துக்கு சிறந்த உம்மத் என்று சொன்னது காரணம் உழைப்பின் காரணமாக, ஒரு அமலின் காரணமாக தான். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, மன் சர்ரஹு அய்யகூன மின் தில்குமுல் உம்மah ஃபல்யுஅத்தி ஷர்த்தல்லாஹி மின்ஹா. யார் இந்த கைருல் உம்மத்தில் நின்றும் ஒருவராக ஆகறதுக்கு விரும்புவாங்களோ அவங்க அந்த நிபந்தனையை பரிபூர்ணமாக்கி கொள்ளட்டும். நிபந்தனை என்ன? தஹஜ்ஜுத் தொழுகிறது இல்ல. நிபந்தனை என்ன? திலாவத்துல் குர்ஆன் செய்வது இல்ல. நிபந்தனை நீங்க எந்த இபாதத்தை செஞ்சாலும் சரி, உழைப்பு செய்யாத வரை நீங்க கைருல் உம்மத்தில் ஒருவராக ஆகவே மாட்டீங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உழைப்பு ஆக முக்கியமானது. நிசாமுத்தீனுடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, இந்த உழைப்பு என்று வரக்கூடிய நேரத்தில் இந்த உழைப்பின் மூலமாக நாங்க அடைய பார்க்கிறது ரெண்டு விஷயம், ரெண்டு விஷயம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கடைசி ரசூலாக, கடைசி நபியாக அனுப்பி ரெண்டு விஷயங்களை மாற்ற சொல்றார். அதுல முதலாவது தான் யகீனோ கி தப்தீலி, இரண்டாவது தரீகோ கி தப்தீலி. யகீனோ கி தப்தீலி என்று சொன்னா உங்களோட நம்பிக்கைய நீங்க மாத்தணும். தரீகோ கி தப்தீலி என்று சொன்னா உங்களோட வழிமுறைய, லைஃப் ஸ்டைல நீங்க மாத்தணும். எனவே நுபுவத்துடைய உழைப்புடைய குலாசா சுருக்கம் இந்த ரெண்டு மாத்துறது தான். முதலாவது யகீனோ கி தப்தீலி, நம்பிக்கையை மாற்றம். வஸ்துக்களால நடக்கும், ஆட்சியால நடக்கும், பணத்தால நடக்கும், டெக்னாலஜியால நடக்கும், மெஜாரிட்டியால நடக்கும். இந்த ஒவ்வொரு வகையான நம்பிக்கைகள் எல்லாம் விட்டு என்னையால நடக்கும், என்னையால நடக்கும். இந்த எல்லா நம்பிக்கைகளை இல்லாமாக்கி இல்ல, இல்ல, அல்லாஹ்வால மாத்திரம் தான் நடக்கும். இந்த யகீனை கொண்டு வருவதற்காக வேண்டிதான் தாவத். இந்த யகீனை கொண்டு வருவதற்காக வேண்டிதான் தாவத். எனவே தாவத் இல்லாம இந்த யகீன்ல மாற்றம் வருமா என்ற ஒரு கேள்வியை கேட்டா, தாவத் இல்லாம யகீன்ல மாற்றம் வாரது ரொம்ப தூரமான விஷயம். தொழுகையின் மூலமாக எங்கட யகீன் மாறுமா? மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விளங்கப்படுத்துறாங்க, தஅவத்தின் மூலமாக தான் ஒரு மனிதனுடைய யகீன் மாறும். இபாதத்தின் மூலமாக யகீன் மாறுவது இல்ல, தஅவத்தின் மூலமாக தான் ஒரு மனிதனுடைய யகீன் மாறும். எனவே தஅவத் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தஅவத் ரெண்டு வகை. நான் ஏன் இதை சொல்றேன்னா, எந்த உழைப்பை செய்யறோமோ அந்த உழைப்ப தெளிவோட செய்யறதாக முக்கியம். எல்லாம் செய்யறாங்க, நானும் செய்யறேன். செய்யறது நல்ல விஷயம் தானே, செய்யதானே ஓணும். நாங்க செய்யலாட்டி சரி வராதே. எங்கிட்டவங்களுக்கு நாங்க தானே சொல்லணும்.
யகீனோட குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலா அல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி. யா ரசூலல்லாஹ், நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, இதுதான் என்னுடைய பாதை. என்ன பாதை? மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது தான் என்னுடைய பாதை. அலா பஸீரத்தின், தெளிவோடு. உழைப்பு செய்யக்கூடிய நானும் நீங்களும் உழைப்புடைய தெளிவில் இருக்கிறது ஆக முக்கியம். தெளிவு இல்லாம உழைப்பு செஞ்சா சில நேரங்கள்ல வருஷம் முடிச்சிருப்போம், 4 மாசம் முடிச்சிருப்போம். தெளிவு இல்லாததின் காரணமாக உழைப்புல இருந்து வெளியாகும். தெளிவுடைய உழைப்புடைய பஸீரத்தில் ஏண்ட வேலை மட்டும் இல்ல. ஆனா வமனித்தபஅனி, யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்றாங்களோ அவங்களோட வேலையும் இதுதான். எனவே மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, தஅவத் 2 வகை. ஒன்று இஸ்பாத்துடைய தாவத், இன்னொன்று நஃபியுடைய தாவத். இஸ்பாத்துடைய தாவத் என்று சொன்னா அல்லாஹ்வின் மூலமாக மாத்திரம் தான் நடக்கும். நஃபியுடைய தாவத் என்று சொன்னா என்ன? அல்லாஹ் அல்லாத ஒன்றாலும் ஒன்றும் நடக்காது என்பதாக தாவத். அல்லாஹ் அல்லாத ஒன்றாலும் ஒன்றும் நடக்காது. இந்த தாவத் இருக்கிறதே, இந்த தாவத்தின் மூலமாக தான் அல்லாஹ்வுடைய யகீன் உள்ளக்கு இறங்கும். இதாக முக்கியம். மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, நஃபியுடைய தாவத் இருக்குது. இந்த நஃபியுடைய தாவத்தின் மூலமாக 4 பிரயோசனம் இருக்கு. எதை கொண்டு நடக்காது என்பதாக நீங்க தாவத் கொடுக்கிறீங்களோ அதனுடைய நம்பிக்கை உள்ளத்திலிருந்து பேசுறோம். எதை கொண்டு நடக்காது என்பதாக நீங்க தாவத் கொடுக்கிறீங்களோ அதுக்கு வழிபடுவதை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பார். எதை கொண்டு நடக்காது என்பதாக நீங்க தாவத் கொடுக்கிறீங்களோ அதனுடைய ஷர்றுகள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பார். எதை கொண்டு நடக்காது என்பதாக நீங்க தாவத் கொடுக்கிறீங்களோ அதை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தருவார். எனவே இந்த 4 வகையான பிரயோசனம் இருக்கு. சரி, எதை கொண்டு நடக்காது என்று தாவத் கொடுக்கணும்? மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, 4 விஷயங்களை நஃபி செய்யுங்க. நஃபி என்றா மறுத்துடுங்க. 4 விஷயங்களை மறுத்துடுங்க. என்ன? சிலைகளை மறுத்துடுங்க. 2வது முழு பிரபஞ்சத்தையும் மறுத்துடுங்க. வானத்தால நடக்காது, பூமியால நடக்காது, தண்ணியால நடக்காது, சிங்கத்தால நடக்காது. முதலாவது சிலைகளால நடக்காது. 2வது முழு பிரபஞ்சத்தை, எல்லா மஹ்லூக்களையும் நீங்க மறுத்துடுங்க. 3வது மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, கலத் கௌமும் கா கலத் யகீனும் கி நஃபி, தவறான கூட்டத்தார்களுடைய தவறான நம்பிக்கைகளை மறுத்து தாவத். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் மெஜாரிட்டியால நடக்கும், இல்ல மெஜாரிட்டியால நடக்காது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட கூட்டத்தார்கள் டெக்னாலஜியால நடக்கும், இல்ல டெக்னாலஜியால நடக்காது. சமூத் கூட்டத்தார்கள் எங்கட சக்தியால தான் நடக்கும், இல்ல பவரால சக்தியால உடம்பு பிசிக்கல் ஃபிட்னஸால ஒன்றும் நடக்காது. சபாவாசிகள் விவசாயத்தால நடக்கும், இல்ல விவசாயத்தால அக்ரிகல்ச்சரால நடக்காது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட கூட்டத்தார்கள் வியாபாரத்தின் மூலமாக தான் நடக்கும், இல்ல பிசினஸால நடக்காது. ஃபிரௌனுடைய நம்பிக்கை ஆட்சியால நடக்கும், இல்ல ஆட்சியால நடக்காது. 7வது காரூன் பணத்தால தான் நடக்கும், இல்ல பணத்தாலையும் நடக்காது. மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நீங்க குர்ஆனை பிரட்டி வேண்டிய காலத்திலையும் பாருங்க, இந்த 7 நம்பிக்கைகள் எப்பயும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அல்லாஹ் இந்த 7 நம்பிக்கைகளை மறுத்து தாவத் கொடுக்கிறார். இந்த 7ஆலும் நடக்காது. தவறான கூட்டத்தார்களுடைய தவறான நம்பிக்கை. 4வது என்ன? சிலையால நடக்காது, பிரபஞ்சத்தால நடக்காது. மற்றது என்ன? தவறான கூட்டத்தார்களுடைய தவறான நம்பிக்கைகள் இது எல்லாமே லேசி. மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, கடைசி தான் கஷ்டம். என்ன? எல்லாம் ஒன்றாலும் ஒன்றும் நடக்காது, ஆனா என்னையால நடக்கும் என்று சொல்றாங்க. இந்த நான் இல்லாட்டி கடை எப்படியும் கஷ்டம் தானே, நான் இல்லாட்டி வைஃபும் புள்ளேல் தனியதானே, நான் என்றது எப்படி வரும்? கடைசிக்கு மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் சொல்ல, இல்ல நீங்க உங்களையாலும் நடக்காது. எனவே எப்ப இந்த 4 வகையான தாவத்தை நாங்க செய்வோமோ, நஃபியுடைய தாவத்தை செய்வோமோ, அந்த 4 விஷயங்கள் இல்லாம பேசுவோம். நம்பிக்கை, சஹாபாக்களுக்கு சிலைகளுடைய நம்பிக்கை பேசுது, பிரபஞ்சத்துடைய நம்பிக்கை பேசுது, வஸ்துக்களுடைய ஏனைய தவறான நம்பிக்கைகள் பேசுது, இணையாலும் நடக்காது, இல்ல நம்பிக்கை பேசு.
எனவே லாத்தால நடக்காது, உஸ்ஸாவால நடக்காது, நெருப்பால நடக்காது, சிங்கத்தால நடக்காது, பணத்தால நடக்காது, ஆட்சியால நடக்காது, இணையால நடக்காது. இப்படி தாவத் கொடுங்க, இப்படி தாவத் இருக்கு. தாவத் கொடுக்காம யகீன் வராது. இரண்டாவது, அதுக்கு வழிபடுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பார். சிலைகளுக்கு வழிபடுறது இல்ல, சூரியனுக்கு வழிபடுறது, தண்ணிக்கு வழிபடுறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சிங்கம் இருக்குது, மதீனாக்கு வந்திருக்குது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன உடனே இந்த மதீனால சிங்கம் கொண்டு வந்திருக்குதாம், வழிபடுறது என்ன பார்த்து அடுத்த பக்கம் போறது. தண்ணி இருக்குது, கடல் இருக்குது, நதி இருக்குது, இதுக்கு மேலால நடக்கிறதா? இல்ல இல்ல, பார்த்து போட்டுக்கு ஏற்பாடு செய்யுங்க, நாங்க திரும்பி வைக்கிறோம், பாதை இல்ல. மூணாவது, அல்லாஹ் அதனுடைய கெடுதிகள்ல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான், அதனுடைய ஷர்றுகள்ல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அந்த பெண்மணி அந்த மகனுடைய காலை பிடிச்சி, அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து இலைக தவ்அன், யா அல்லாஹ் உனக்கு வழிபட்டு இஸ்லாத்துக்குள்ள வந்தேன். வஹலஅத்துல் அவ்சான ஸுஹ்தன், எல்லாம் சிலைகளை பற்றற்ற நிலைமையில கழட்டி போட்டுட்டேன். வஹாஜர்து இலைக ரக்பத்தன், யா அல்லாஹ் உன்ட பாதல ஆசையோட ஆர்வத்தோட ஹிஜ்ரத் செஞ்சு வந்தேன். அவங்க சொல்றாங்க, இந்த லாத் உஸ்ஸாவுடைய சாபம் தான் என் மகன் மௌத்தாயினேன்னு. யா அல்லாஹ் நீ உயிரை கொடு யா அல்லாஹ் துஆ கேட்டோன்னே மௌத்தாகின மகன் அப்படியே இருந்தார். மௌத்தாகின மகன் இருந்தார். சும்மா யோசிச்சு பாருங்க, லேசான விஷயம். பொதுவாகவே கடல் என்று சொன்னா அது மூழ்கடிக்கக்கூடிய ஷர்ரு தான் இருக்குது. சஹாபாக்கள் 4 கலிமாக்கள், அல்லாஹ் இப்னு ஹபரனி ரலியல்லாஹு அன்ஹு 4 கலிமாக்களை சொல்லிட்டு கடலுக்கு மேலால நடக்கிறாங்க. அந்த கடலுடைய ஷர்றுகள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு, கடலுடைய ஷர்றுல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு. 4வது என்ன, அல்லாஹ் வசப்படுத்தி தருவான். அப்பாஸ் பின் மிர்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிமாத் என்று செல்லக்கூடிய சிலைக்கு முன்னால போயிட்டு பூஜா பண்ணி கொண்டிருக்கிறார், இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால. அப்படியே பூஜா பண்ற நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் என்றா, அந்த ரிமாத் ஆக பெரிய சிலை அது பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டு, குல்லில் கபாஇலி மின் சுலைமின் வ குல்லிஹா ஹலக ரிமாது வ ஃபாஸ அஹ்லுல் மஸ்ஜிதி. நீங்க போயிட்டு மக்களுக்கு சொல்லுங்க, பனு சுலைமுக்கு ஏனைய கோட்டர்களுக்கு நீங்க போயிட்டு சொல்லுங்க, ஹலக ரிமாது, நீங்க எந்த சிலையை வணங்குறீங்களோ அந்த லிமாத் ஹலாக்காகி விட்டார். வஃபாஸ அஹ்லுல் மஸ்ஜிதி, அந்த மஸ்ஜித்ல தாவத்துடைய உழைப்பை செய்றாங்களே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். போயிட்டு சொல்லுங்க. சிலை அல்லாஹ் வசப்படுத்தி தந்தார், சிங்கத்தை அல்லாஹ் வசப்படுத்தி தந்தார், காற்று அல்லாஹ் வசப்படுத்தி தந்தான், தண்ணி அல்லாஹ் வசப்படுத்தி தந்தான், மிருகங்கள் அல்லாஹ் வசப்படுத்தி தந்தான், எல்லாமே வசப்படுத்தப்பட்டுச்சு. அததான் மௌலானா இலியாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, இந்த உழைப்பு இருக்குது, தாவத் இருக்குது, ये तस्खीर आलम का नुस्खा है, இது முழு பிரபஞ்சத்தை வசப்படுத்தக்கூடிய மந்திரம் என்று சொல்லுவோம். எல்லாத்தையும் அல்லாஹ் வசப்படுத்தி எல்லாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எல்லாமே மறுக்கிறது லேசி. ஆனா கஷ்டம் வந்து எதையால நடக்காது என்று சொல்றது இருக்குது, அது லேசே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபத்ஹ் மக்காக்கு போகக்கூடிய நேரத்துல 10,000 சஹாபாக்களோட போறாங்க. 10,000 சஹாபாக்கள். அல்லாஹ் வெற்றிக்கு மேல வெற்றியை கொடுத்தான், கண்ணியத்தை தந்தான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே ஒட்டகத்தில் இப்படிதான் போனாங்க, பெருமையோட போகல. என்ன வார்த்தைகள்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. அல்லாஹ் தனித்தவன், அன்ஜஸ வஅதா அவன் அவனுடைய வாக்கை பூர்த்தியாக்கினான், வ நஸர அப்தா முஹம்மதா பேரை கூட சொல்லல, அவனுடைய அடிமைக்கு உதவி செஞ்சான், வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா எல்லா விரோதிகளை அவன் தனித்த நிலைமையில தோல்வி அடிக்க வச்சான். அப்ப முஹம்மத் நீங்க என்ன செஞ்சீங்க? நான் ஒன்றுமே செய்யல, எல்லாமே அவன் தான். என்னையால நடக்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன பெரியார்கள் சொல்லுவாங்க, நான் இல்ல நீதான், நான் இல்ல நீதான், நான் இல்ல நீதான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன? நான் இல்ல நீதான், நான் இல்ல நீதான். எனவே அதான் மௌலானா உமர் பாலம்பூரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, ஜோ லா கஹா போலா ஹுவா
फिर ला भी उसमें ला हुआ, जुज ला हुआ, कुल ला हुआ, फिर क्या हुआ, अल्लाह हुआ. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற எல்லாத்தையும் மறுக்கிறாரோ கடைசிக்கு உள்ளம் சொல்லும் என்னையால நடக்குது, ஒன்றாலும் மட்டும் நடக்காது, ஆனா என்னையால நடக்குது. இல்ல இல்ல फिर ला भी उसमें ला हुआ, இல்ல இல்ல என்னையாலும் நடக்காது, சொல்ற என்னையாலும் நடக்காது. फिर क्या हुआ, அப்ப யாராலப்பா நடக்குது? அல்லாஹ் हुआ, அல்லாஹ்வால மாத்திரம் தான் நடக்குது. मौलाना इलियास रहमतुल्लाहि अलैहि அவங்க சொல்லுவாங்க, अल्लाह ही तो है बाकी सब कुछ बातिल है, அல்லாஹ் மாத்திரம் தான், அல்லாஹ் அல்லாத எல்லாமே பாத்தில் என்பதாக. எவ்வளவு யகீன் என்று பாருங்க, எவ்வளவு யகீன். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அது மௌலானா இலியாஸ் உடைய கருத்து அல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ذلك بأن الله هو الحق وأن ما يدعون من دونه هو الباطل. அல்லாஹ் மாத்திரம் தான் ஹக், அல்லாஹ் அல்லாத எல்லாமே பாத்தில். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாவத்துடைய உழைப்பு என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த உழைப்பாக செய்வோம். நாங்க தஷ்கீல் எப்படி தெரியுமா? 3 நாள் சரிதானே, அவ்வளவு சரிதான், ரெடிதானே. நஃபியுடைய தாவத்தும் இல்லை, இஸ்பாத்துடைய தாவத்தும் இல்லை, சரிதானே. போவே இல்ல இல்ல அல்லாஹ்வால தான் நடக்கும், வஸ்துக்களால நடக்காது. இந்த தாவத் இப்ப தாவத்தே கொடுக்கிறோம் இல்லைனா எங்க யகீன் கூட போகுது, எங்க யகீன் கூட போகுது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான விஷயம் தான் தாவத், நஃபியுடைய தாவத். இஸ்பாத் அல்லாஹ்வால மாத்திரம் தான் நடக்கும். எப்ப அல்லாஹ்வால மாத்திரம் தான் நடக்கும் என்று சொல்லுவோமோ அல்லாஹ்வுடைய யகீன் கூடும், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வழிபடுவோம். அல்லாஹ் அல்லாத எந்த மக்லூக்குடைய எந்த ஷர்ரலும் அல்லாஹ் தீங்கரிக்க வைக்க மாட்டான். 4வது நஃப்ஸ அல்லாஹ் வசப்படுத்தி தருவான். நஃப்ஸ் இருக்குது, ஆக அல்லாஹ் அப்படியே வசப்படுத்தி தருவான். இஹ்லாஸ் நசீபாகும் தஅவத்தின் மூலமாக என்று சொல்லுவான், இஹ்லாஸ். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப இந்த மிசாஜோட தாவத் நாங்க வேலை செய்வோம், பட்டாரால நடக்காது, பணத்தால நடக்காது, ஷேக்கால நடக்காது, அல்லாஹ்வால மாத்திரம் எல்லாத்தையும் நஃபி செய்யறது படைத்த அல்லாஹோட மாத்திரம் தொடர்பு வைக்கிறது. அதனுடைய கருத்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நிசாமுத்தீனுடைய பெரியார்கள் உம்மத்தை சரியாக வழிநடத்துறார். அஸ்பாப்களை மறுக்கிறது என்றதுடைய கருத்து அஸ்பாப்களை பாவிக்காம இருக்கிறது அல்ல. असबाब को छोड़ना ये जहालत है, उस पर यकीन रखना ये जलालत है, उसको सुन्नत समझकर इस्तेमाल करना ये सुन्नत है, फिर भी अल्लाह ही पर भरोसा रखना ये अल्लाह का अम्र है. எனவே நான் மருந்து பாவிக்க மாட்டேன், நான் தொழிலுக்கு போக மாட்டேன், நான் விவசாயம் செய்ய மாட்டேன், அஸ்பாப்களை மறுக்கிறதுண்டா அதை விடுறது இருக்குது, ये जहालत है. இது வடத்தை நம்ம उस पर यकीन रखना, மறந்து குடிச்சு சுத்திதான் வாப்பா சோமாயிக்கு தின்னாம இருந்திருந்தா மௌத்தா இருந்திருப்பேன், அந்த டாக்டர் மட்டும் இல்லாட்டி அதை பத்தி யக்கீன் வைக்கிறது இருக்குது, இது வலிக்கேது. எனவே விட்டிடம் வாடும், நம்பவும் வாடும். அப்ப என்ன செய்யறது? உஸ்கு சுன்னத் சமஜ்கர் இஸ்திமால் கர்னா. ரசூலுல்லாஹ் மறந்து குடிச்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு இருக்கிறாங்க. எனவே அந்த ரசூலுல்லாஹுடைய சுன்னத் என்று நினைச்சு கொண்டு நாங்க பாவிக்கிறது இருக்குது, இது சுன்னத்தாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியம் அஸ்பாப் இஸ்திமால் करने के लिए. பாவிக்கலாம், ஆனா நம்பிக்கை அல்லாஹ் மீது இருக்கு. பாவிக்கலாம், நம்பிக்கை அல்லாஹ் மீது இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த யகீனை எப்ப நாங்க சீராக்குவோமோ ரப்புல் ஆலமீனுடைய உதவிகள், இந்த முழு உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய குதிரத்தால். சுருக்கம், சில சுருக்கங்களை தான் சொல்லிக் கொண்டு போறேன், மௌத்து வர காட்டி நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. சுருக்கம் என்ன? மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, முழு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய குதிரத்தால். அல்லாஹ்வுடைய குதிரத் இருக்குது, அல்லாஹ் 3 முறைகள்ல வெளியாக்குவார். எத்தனை? 3 முறைகள்ல வெளியாக்குவார்.
கொண்டு அல்லாஹ் அவன் குதிரத்தை நேரடியாக வெளியாக்குவான். எந்த அஸ்பாப்களும் இல்லாம அவன் குதிரத்தை நேரடியாக வெளியாக்குவான். உதாரணத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் முதலாவதாக படைத்தான். அதுக்கு முன்னால் ஒன்றுமே இருக்கல, வானத்தை பூமி எந்த அஸ்பாபும் இல்லை, முதலாவதாக அல்லாஹ் படைத்தான். அதே மாதிரி உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர் அப்படியே தரமட்டமாக இருக்குது, கூரைகள் முகடுகள் கீழே விழுந்திருக்குது. கண்டவுடனே யோசிக்கிறாங்க, அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹ் பஅத மௌதிஹா, இந்த ஊரே மௌத்தா இருக்குது, அல்லாஹ் எப்படி ஹயாத்தா போனோம் தெரியா? நினைச்ச உடனே என்ன நடந்துச்சு? فَأَمَاتَهُ اللَّهُ مِئَةَ عَامٍ ثُمَّ بَعَثَهُ, அல்லாஹ் 100 வருடம் அப்படியே படுக்க போட்டு இப்படி சொன்ன உடனே அப்படியே புக் முடிஞ்சுட்டாங்க. எத்தனை வருஷம்? 100 வருஷம் அல்லாஹ் படுக்க வச்சு. அதுக்கு பிறகு சும்ம பஅஸா, அல்லாஹ் எழுப்பட்டினதுக்கு பிறகு قَالَ كَمْ لَبِثْتَ, எவ்வளவு படுத்தீங்க? பொதுவா தூங்குறவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? தூங்குறீங்களா? இல்ல, வெற்றிக்கே மறுக்கிறேன், நபியுடைய தான் வந்து அவங்களுக்கு இல்ல நான் படுக்கிறேன். 100 வருஷம் படுத்தவர் அல்லாஹ் கேட்கிறார், எவ்வளவு படுத்தீங்க? லபித்து யௌம் அவ் பஅத யௌம், ஒரு அரை நாள் கூடினா ஒரு நாள் தூங்கிருப்பேன். قال بل لبثت 100 عام, 100 வருஷம் படுத்திருக்கிறீங்க. 100 வருஷம் அது எப்படி? فانظر الى طعامك وشرابك لم يتسنى, நீங்க கொண்டாந்த சாப்பாடு அப்படியே கழுதையில வந்து சாப்பாட்டை மரத்துக்கு மேல அப்படியே கெட்டி வச்சுட்டாங்க. பாருங்க சாப்பாட்டை, அந்த சாப்பாடு 100 வருடம் பழுதாகியே, தண்ணி பழுதாகி. அதுபோல நீங்க வந்த கழுதைய பாருங்களே, கழுதைய பார்த்தா மௌத்தாகி எலும்புகள் எல்லாம் ஒக்கி போயிட்டு. كيف ننشدها ثم نحتوها لحما, நீங்க பார்த்து கொண்டே இருங்க, அந்த ஒக்கி போன எலும்புகள் எல்லாம் அப்படியே 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 செட்டாகி கல் உண்டாகி அதுக்கு இறக்கி வந்து அதுக்கு ஒரு சதைய தோல அணிவிக்கிறத நீங்க பார்க்க கொள்ள நாங்க செய்வோம். என்ன பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, எல்லாமே வருவோம். எந்த அஸ்பாபும் இல்லாம அல்லாஹ் குன் என்று சொன்னோனே நடக்குது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், இத பார்த்து ஊர ஹயாத்தாக்குறது, மவுத் ஆக்குறது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கவங்க அல்லாஹ் ஹயாத்தாக்கிட்டார். எனவே மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய குத்ரத் அல்லாஹ் நேரடியாக. இரண்டாவது அல்லாஹ்வுடைய குத்ரத் அஸ்பாப் என்ற திரைக்கு பின்னால இருந்து அல்லாஹ் அவட்ட குத்ரத்தை வெளியாக்குவார். சாப்பிட்டா பசி போற மாதிரி, ஒரு ஆண் பெண் தொடர்பு வச்சா உள்ள கிடைக்கிற மாதிரி இருக்கு. வித்துக்களை போட்டா மரம் செடிகள் வெளியாகிற மாதிரி இருக்குது. மறந்து குடிச்சா சுகமான மாதிரி இருக்குது. அப்படித்தானே ரப்புல் ஆலமீன் சொல்றான், இந்த எல்லாத்துக்கும் பின்னால் இந்த அஸ்பாபால நடக்குது இல்ல, எதையால தான் நடக்குது. அதுக்கு பின்னால நான் இருக்கிறேன். அஃபரஐதும் மா துன்னூன் அஅன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், நீங்க இந்திரியத்துடைய பார்க்கலையா? நாங்களா படைக்கிறோம், நீங்களா படைக்கிறோம். சஹீஹான ஹதீஸ்ல வருது, ஒரு ஆண் பெண் தொடர்பு வச்சு புள்ள கன்சீவ் ஆகிட்டு 40 நாளைக்கு பிறகு மலாய்க்கமார்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ் ஒரு கன்சீவ் ஆகிருக்குது பொம்புல, வைக்கவா தட்ட வேண்டாம் அல்லா கிட்ட கேட்பாங்க. அல்லாஹ் தட்ட சொன்னா தட்டிடுவாங்க, வைக்க சொன்னா வச்சிடுவாங்க. 80 நாள் ஆகிட்டு வைக்கவா தட்டவா, ரத்த கட்டியா இருக்குது, வைக்கவா தட்டவா, வைக்க சொன்னா வச்சிடுவாங்க, தட்ட சொன்னா தட்டிடுவாங்க. 120 நாள் ஆகிட்டு ஒரு உடம்பொண்டு வந்துருக்குது, ரூப ஊதிரியா தட்டவா வைக்கவா, அல்லா வைக்க சொன்னா வச்சிடுவாங்க, தட்ட சொன்னா தட்டிடுவாங்க. அப்படியெல்லாம் பாஸ் ஆகி வந்தவங்க தான் நாங்க நீங்க. எனவே யாரு செய்யறது? அஸ்பாபுக்கு பின்னால் அல்லாஹ் சொன்னா நான் தான் செய்யறேன். அன்னா சபபுனல் மாஅ ஸப்பா ثم شققنا الارض شقا, வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்கிறது நாங்க தான், பூமியை பிழைக்க வைத்து
மரம் செடி கொடிகளை வெளியாக்குறது எல்லா அஸ்பாபுக்கு பின்னால நாங்க இருக்கிறோம் என்றல்ல. மரந்துடைய விஷயத்துல ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹான ஹதீஸ், லிகுல்லி தாஇன் தவா, ஒவ்வொரு நோய்க்கும் அல்லாஹ் மருந்தை படைச்சிருக்கிறார். ஃபஇதா அஸாபத்தி தாஉ தவாஅ பரிஅ, அந்த நோய்க்குரிய மருந்து சேர்ந்துட்டேண்டா பரிஅ, நிவாரணம் பெறுவார். அதோட முடியல, பி இஸ்னில்லாஹ், அல்லாஹ் நாடினா மட்டுமே. எனக்கும் வயிற்று வலி, இவருக்கும் வயிற்று வலி, நானும் பெரடால் இவரும் பெரடால், ஓமோ வாட்டா அவருக்கு சோமாவது எனக்கு சோமாவது. அல்லாஹ் நாடு இல்ல, அவ்வளவு. ஏன்? அதுக்கு பின்னால் அல்லாஹுடைய குதிரத் இருக்குது. மூணாவது தான் அல்லாஹுடைய குதிரத் அஸ்பாப்களுக்கு நேர் மாற்றமாக அல்லாஹ் வெளியா, நேர் மாற்றமாக நெருப்புட தன்மை எரிய வைக்கிறது தான். அல்லாஹ் சொல்றான், கூனி பரதன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். அஸ்பாப்களுக்கு நேர் மாற்றமாக குதிரத். ஒரு ஆண் பெண்ணுடைய தொடர்பு இருந்தாதான் புல்ல. ஆனா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உஸைர், அல்லாஹ் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்கறாங்க. யாரு? மரியம் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க சீசன்ல இல்லாத பழங்களை சாப்பிடுறாங்க, சீசன்ல இல்ல, ஆனா ஃப்ரூட் சாப்பிடுறாங்க. அன்னலகி ஹாதா, எங்க இருந்தப்பா இப்படி ஃப்ரூட்ஸ்? மின் இந்தில்லாஹ், சொர்க்கத்திலிருந்து நேரடியா அல்லாஹ் இறக்கிட்டான். மரமும் இல்ல, செடி கொடியும் இல்ல, வித்து போடவும் இல்ல, பழத்தை விற்கவும் இல்ல. எப்படி? அல்லாஹ் அஸ்பாப்களுக்கு நேர் மாற்றமாக அவன் குதிரத்தால. அப்படியா? இத கண்டோடனே ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அல்லாஹ் ஒரு பொம்பளைக்கு சீசன் இல்லாத பழத்தை தலையில வேண்டா, நான் குடு கிழவன் 80 வயது தாண்டி இருக்கிறேன், எனக்கு புள்ள கிடைக்காது. 80 வயசு தாண்டி மனைவி மலடி. இந்த நேரத்துல தான் கையை தூக்கி துவா கேட்கிறார். இன்னி வஹனல் ஆதுமு மின்னி வஷ்தஅல ரஸு ஷைபா, யா அல்லாஹ் முடி பழுத்துட்டு உடம்பு விலகீனமாகிட்டு, இது ஏண்ட ஹாலாத். வம்ரஅதி ஆகிரா, என்ற மனைவி மலடி நரன் மத இஸ்திரியா. டாக்டர் கிட்ட போனா, இந்த நீங்கள் ஹோப்ஸ் வைக்க வேணுமா, உங்களுக்கு புள்ளைய பத்தி கனவுலையும் கிடைக்க வேணுமா, எங்களோட ரிப்போர்ட் தெளிவாகவே தெரியுது, உங்களுக்கு ஊம்பே இல்லைன்னு தான் தெரியுது. உதாரணத்துக்கு வேற உங்களுக்கு எங்க புள்ள கிடைக்கும். எனவே டாக்டர் கிட்ட பேர், நானும் பிசிக்கலி ஃபிட் இல்ல, ஆனா ஃபஹப்லி மின் லதுன்க வலியா, எல்ல ஓண்ட புறத்திலிருந்து புள்ள தாயா அல்லாஹ். ஹோப்ஸ் இல்ல 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 ஓண்ட குதிரத் நீ நேரடியா வெளியாக்குவாய், அஸ்பாபுக்கு பின்னால வெளியாக்குவாய், அஸ்பாப்களுக்கு நேர் மாற்றமாக ஓண்ட குதிரத்தை வெளியாக்குவாய். எனவே வெளியாக்கி காட்டியா அல்லாஹ். அல்லாஹ் சொல்ல, அப்படியா? யா ஜக்கரியா இன்னா நுபஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியா சரி புள்ள கிடைச்சிட்டு, புள்ளைக்கு பேரை நாங்க தான் வைக்கிறோம் யஹ்யா. இப்ப இவர் யோசிக்கிறார், யா அல்லாஹ் இந்த மர்வ செல்ற என்னையால ஒன்றும் வேலா, வைஃப் பலடி மர்வ சொல்லிக் கொள்றேன், அதெல்லாம் எங்களுக்கு வேலை இல்லை. யால ஒரு அடையாளத்தை சொல்லேன், அடையாளத்தை சொல்லேன். அடையாளம் என்னண்டா, நீங்க வைஃப் கிட்டே போவானம், நீங்க ஒரு ரூம்குள்ள போயிட்டு திக்ர்ல இருங்க 3 நாள், யாரோட பேச வானம். உங்களோட வைஃப்ட உடம்புக்குள்ள நாங்க புள்ளி உண்டாக்குறோம். தொடர்பு தொடர்பு நாங்க வச்சா தொடர்பு, நாங்க வைக்கலாத தொடர்பு, அவ்வளவு. எனவே மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லா அவங்க விளங்கப்படுத்துறாங்க, இந்த முழு உலகமும் இயங்குறது அல்லாஹுடைய குதிரத்தால. ஒன்றோ நேரடியா, ஒன்றோ அஸ்வாபுக்கு பின்னால, சரிதானே? எனவே இந்த அல்லாஹ்வை பத்தி தாவத் கொடுக்க 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 அல்லாஹ் அல்லாஹ் எல்லாமே வெளியே வைக்கும். இதுதான் தாவத்துடைய உழைப்பு. சரிதானே? 3 நாள் பேசிடுவோமா? வருஷத்துடைய டைம் வந்து இவ்வளவு இல்ல, பேசுங்க. ஆனா நாங்க பேசுறது, இந்த கவர்மெண்ட் என்ன மாஷா நல்லவே, இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து சுற்றி விஷயங்கள் நடக்குது, அந்த டாக்டர் மாற டேலண்ட் அப்பா, ஒரு லாயர் வந்து இருக்கிறார், அவர் எலிமினா மற்ற ஜட்ஜே கீழே முடிஞ்சு, எல்லா மக்ளூக்க பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறோம், உழைப்பு செய்யறோம் உழைப்பு செய்யறோம். ஆனா தாவத் பேசுமா? 3 நாளும் போற, 40 நாளும் போற, 4 மாசமும் போற, ஆனா நோக்கத்தை அடைகிறோம் இல்ல. எதிர்பார்க்கக்கூடிய யகீன் வருவது, யகீன் வருவது. அமல்களை பத்தி பேசுங்க, அமல்கள். வாக்கியாவதினா வறுமை இல்லாம போமாமே, யாசினோதினா தேவைகள் பூர்த்தி ஆகுமாமே, 6 ரக்காத் ஒவ்வொரு நாளும் துஹா தொழுந்தா அந்த நாளுடைய தேவை எல்லாம் பூர்த்தி ஆக்குவான. இதுதான் எங்களுக்குரிய அஸ்பாப்.
எங்களுக்குரிய அஸ்பாப் அமால் தான். எங்களுடைய யகீன் எங்க வரணும் என்று அல்லாஹ் எந்த அமல்களை சொல்றானோ அந்த அமல்கள் மீது எங்களுக்கு யகீன் வரும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, யா ரசூலல்லாஹ் அப்படி பசிக்குது யா ரசூலல்லாஹ், ஏதாவது இருந்தா தாங்களே. யா அலி யா அலி أعطيك 5000 شاة أو أعلمك 5 كلمات فيهن صلاح الدين والدنيا. அலி நான் உங்களுக்கு 5000 ஆடுகளை தரவா அல்லது 5 துஆக்களை படிச்சு தரவா? இந்த 5 துஆ இருக்குதே உங்களோட துனியா ஆখিরাவுடைய வெற்றிக்கு காரணமா. ஒரு ஆடு எவ்வளவு போதீங்க? எத்தனை? 1000 ரியால். 5000 ஆடு எத்தனை? ஃபைனான்ஸ் என்ன? ஃபைனான்ஸ் எல்லாம் ஃபைனான்ஸ். 5000 ஆடு என்ன? 5 லட்சம் ரியால் தரவா? அப்படிதான் சொல்றேன். கூடியா அது 1000 என்றா ஒரு 3 சைவரை கூட்டுங்களே. 5000 50000 5 லட்சம் 50 லட்சம் 5 மில்லியன் 50 மில்லியன் ரியால் தரவா அல்லது 5 துஆக்களை படிச்சு தரவா? இந்த 5 துஆ உங்க துனியா ஆখিরাவுடைய வெற்றிக்கு காரணமா. என்ன சொல்லுவோம்? சும்மா சொல்லுங்களேன். நானும் 5000 தேவையில்லை யாரு சொல்லலாம். ஒரு சும்மா இச்ச பழம் கொஞ்சம் தந்தாலே போதும். ஒரு ஆட்டை தாங்களே. 5000 ஆடு தேவையில்லை, ஒரு ஆடு தாங்களே. ஒரு ஆடு 5000 ஷாத் லமாலுன் கஸீர். யார் சொல்ல 5000 ஆடு என்று சொல்றது பெரிய பணத்தொகை தான். 5 மில்லியன் ரியால் 50 lakhs ரியால். வலக்கின் அல்லிம்னி 5 கலிமாத் ஃபீஹின்ன ஸலாஹுத்தீன் வத்துன்யா. ஆனா எனக்கு 5 துஆ படிச்சுட்டாங்க. யார் எனக்கு துனியா ஆখিরাவுடைய வெற்றி. سبحان الله. اللهم اغفر لي ذنبي ووسع لي خلقي وطيب لي كسبي وقنعني بما رزقتني ولا تذهب طلبي الى شيء صرفته عني. اللهم اغفر لي ذنبي பாவத்தை மன்னிச்சிடு யா அல்லாஹ். ووسع لي خلقي என்ற பண்புகளை அழகாக்கிடுவாயாக. وطيب لي كسبي என்ற சம்பாத்தியத்தை ஹலாலாக்கிடுவாயாக. وقنعني بما رزقتني நீ தந்த ரிஸ்க கொண்டு போதும் 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 என்ற தன்மையை தருவாயாக. அஞ்சாவது ஆக விசேஷம் என்ன? ولا تذهب طلبي الى شيء صرفته عني நீ எழுதாததுக்கு பின்னால ஓட வச்சிடாதே யா அல்லாஹ். எத்தனையோ பேர் 3 நாள் போவே இல்ல இந்த ஷிப்மெண்ட் ஒன்று வரும், ஷுவர் பிசினஸ் ஒன்று கிடைக்கும், நீங்க போங்களே நான் அடுத்த முறை வரேன். கடைசிக்கு பிசினஸும் இல்ல ஷிப்மெண்ட்டும் இல்ல ஒன்றும் இல்லை. எழுதாததுக்கு பின்னால அங்க போறது இங்க ஆடுறது இங்க ஆடுறது இங்க ஆடுறது அல்ல எழுதியே இல்லை, நீ ஓடிக்கொண்டே இருக்கிற. நான் என்ன சொல்றேன் என்றா அமலுடைய யகீன் சஹாபாக்களுக்கு இருந்துச்சு, அஸ்பாபுடைய யகீன் இருக்கு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடைசி சக்கராத்தில் இருக்கிறாங்க. பிரசிடென்ட் வராங்க. யார் வர? பிரசிடென்ட் யாரு? கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. கடைசி சக்கராத்துடைய நேரத்துல வந்து பார்த்தா எல்லாம் பெண் பிள்ளைகள் விட்டுட்டு போறாரு வாப்பா. நாங்க சில நேரத்துக்கு நாட்டை விட்டுட்டு இங்க வந்து நிப்போம் பெண் பிள்ளைகளின் காரணமா. யகீன பாரு. இந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, கடைசி நேரம் எவ்வளவு கவலையா இருக்கும், புள்ளையில விட்டுட்டு போறானே, கவர்மெண்ட் பொறுப்பெடுக்கும் இந்த எல்லாம் புள்ளையில சொன்னாங்க. நாங்க என்ன சொல்லுவோம்? நிம்மதியா கண்ண மூடையில பாருங்க பிரசிடென்டே அல்லாஹ் வீட்டுக்கு அனுப்பி இது நான் கேட்டா வந்துச்சு அல்லாஹ்வாகவே பார்த்து பிரசிடென்ட வீட்டுக்கு அனுப்பி நிலைமையை கவனிக்க வச்சு அல்லாஹ்வே பிரசிடென்ட் கவர்மெண்டே பொறுப்பெடுத்துட்டு அப்படியா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கலீஃபா நீங்க ஒன்னும் யோசிக்க தேவையில்லை. எங்க பொம்பளை புள்ளைகள் வீட்டுல சூரத்துல் வாக்கியா ஓதுறாங்க. எந்த வீட்டுல சூரத்துல் வாக்கியா ஓதுறாங்களோ அந்த வீட்டுல வறுமை வராது. தேங்க்யூ ஜஸாக்கல்லாஹ். அவ்வளவு. இதான் சஹாபா. இதான் வாக்கியாவை பேசுவோம், பிரசிடென்ட் பத்தி பேசுவாங்க. பிரசிடென்டால நடக்காது, ட்ரெஷரியால நடக்காது, ஏதாவது நடக்கும் அமலால நடக்கும். எனவே சுருக்கம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, முதலாவது விஷயம் என்ன? எங்க இருக்கிறோம்? முதலாவது விஷயம் என்ன? யகீனோं की तब्दीली.
நம்பிக்கையை மாத்துறது. இது தஅவத்துடைய உழைப்புடைய அசல். இரண்டாவது என்ன? தரீகோம் கி தப்தீலி, வழிமுறைகளை மாத்துறது. வழிமுறைகளை மாத்துறது ஒன்று, நம்பிக்கையை மாத்துறது உள்ளத்தை. இரண்டாவது முழு லைஃப் ஸ்டைலையும் மாத்துறது. யஹூதியத் இல்ல, நஸ்ரானியத் இல்ல, மஜூசியத் இல்ல, ஏத்திஸ்ட் இல்ல, வெஸ்டர்ன் இல்ல, வேறொன்றும் இல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் என்ன வழி. எனவே நான் சாப்பிடுவேன் யார போல? ரசூலுல்லாஹ் போல. நான் உடுப்பேன் யார போல? ரசூலுல்லாஹ் போல. என்ன நட, என்ன உட, என்ன பாவன, என்ன பேச்சு, என்ன மூச்சு எல்லாமே லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. யாருடைய வாழ்க்கையில? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில. எனவே சஹாபாக்கள் இடத்துல ஒவ்வொரு சுன்னாவும் 7 வானம் 7 பூமியை விட சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு சுன்னா, சும்மா இல்லை, ஒவ்வொரு சுன்னா 7 வானம் 7 பூமியை விட சிறந்தது. அரச மாளிகையில சாப்பிடுற நேரத்தில் ஒரு சாப்பாடு பிடி கீழே விழுது, அப்படியே கை கீழே போகுது. ஹதீஸ் ஞாபகம் வருது, அப்படியே கீழே விழுந்தா ஷைத்தானுக்கு விட்டுடவானம், அது சுத்தமாக்கி சாப்பிடுங்க. அப்படியே ஒருத்தர் பிடிக்கிறார். ஹுதைஃபா வெக்கமில்லை, அரச மாளிகையில கீழே விழுந்ததை எடுத்து தின்ன போறாய். ஆத்ருக்கு சுன்னத ரசூலில்லாஹி ஹாஉலாஇல் ஹுமகா, இந்த மடையர்களுக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை விடுவேனான்னு கேட்டான். ஏன்? சுன்னத் 7 வானம் 7 பூமியை விட. சுப்ஹானல்லாஹ். ருஷ்தும் என்ற மன்னனோட சமாதான பேச்சுவார்த்தை, அதே சம்பவம் தான். அடுத்த கட்டம் சாப்பாட்டுக்கு போறோம், சமாதான பேச்சுவார்த்தை. ருஷ்தும் வந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். 2 சஹாபாக்களை வந்து நிப்பட்ட வச்சு, ரிபி பின் ஆமிர், ஹுதைஃபத்துல் யமானி, சரி பேசுங்களேன், சமாதான பேச்சு. ரிபி பின் ஆமிர் சொன்னாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை தான், சுன்னத் தான். என்ன? நின்று கொண்டிருந்தா நின்று கொண்டு பேசுவாங்க, உட்கார்ந்து கொண்டிருந்தா உட்கார்ந்து கொண்டு பேசுவாங்க. நாங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறோம். ஒன்றோ நீ நின்றுக்கோ, அப்படி இல்லாட்டி உட்கார்றது எங்களுக்கு புட்டுவம் போடுங்க, அப்படி இல்லாட்டி நாளைக்கு நாங்க யுத்தத்துக்கு தயாராகிறோம், யுத்தத்துக்கு வாங்க. இந்த சுண்ணத்துக்கும் நாங்க மாற்றம் செய்யலாம். இல்ல மக்கள் என்ன சரி நினைப்பாங்களோ தெரியா, இந்த தொப்பியோட போனா என்ன சரி பாப்பாங்களோ தெரியா. हंसे जाने से जब तक तुम डरोगे जमाना तुम पर हंसता ही रहेगा. மக்கள் என்ன நினைப்பாங்களோ தெரியா, சிரிப்பாங்களோ தெரியா, பகடி பண்ணுவாங்களோ தெரியா. செல்லி 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 ஒவ்வொரு சுண்ணத்தை கழட்டி கொண்டே போனாய். ஆனா மக்கள் இப்ப பக்க பக்க என்று சிரிச்சு கொண்டே இருக்கிறான். உனக்கிட்ட சுண்ணத்தும் இல்ல, ஒன்றும் இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நிசாமுத்தீனுடைய பெரியார்கள் சொல்றாங்க, ஏனைய மக்கள் அந்நிய மக்களுடைய உள்ளத்துல இஸ்லாத்துடைய ஹைபத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறது 2 விஷயத்துல. ஒன்று தாவத்துல, அடுத்தது சுன்னத்துல. இந்த 2 இல்லாம பேசிட்டேன்டா அவங்களோட உள்ளத்துல எங்களைய பத்தி உள்ள பயமே இல்லாம பேச, பயமே இல்லாம. நாங்க இந்த 2ஐயும் விட்டுட்டோம், சுன்னத்தும் இல்ல, தாவத்தும் இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 3 வகையான சுன்னத். ஒன்று தாவத், ஒன்று ஆதத்துடைய சுன்னத், 2வது இபாதத்துடைய சுன்னத், 3வது தாவத்துடைய சுன்னத். எனவே தாவத்துடைய சுன்னத், நுபுவத்துடைய இந்த தாவத்துடைய உழைப்புடைய நோக்கமே இந்த 3ஐயும் ஹயாத்தாக்குறது, 3ஐயும் ஹயாத்தாக்குறது, சும்மா இல்லை. எனவே ஆதத்துடைய சுன்னத்தை தான் நான் சொன்னது. என்ன? கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிடுறது ஆதத். வெளிவாசல் போறது எப்படி, டாய்லெட் போறது எப்படி, சாப்பிடுறது எப்படி, உடுக்கிறது எப்படி, பிரயாணம் செய்யறது எப்படி, கண்ணாடிய பாக்குறது எப்படி, இது எல்லாமே அது எல்லாமே இது எல்லாமே வரும். அதே மாதிரி இபாதத்துடைய சுன்னத், இதெல்லாம் வார்த்தைக்காக வேண்டிய தாவத்துடைய சுன்னத். தாவத்துடைய சுன்னத்துல ஆக முக்கியமான 2 அமல் இருக்கு. என்ன? எந்த இயக்கத்திலையும் இல்லாத, வேற எந்த மார்க்கத்திலையும் இல்லாத 2 முக்கியமான சுன்னத் இருக்குது. அதுல முதலாவது தான் தஅமீருல் மஸ்ஜித், மஸ்ஜித ஹயாத்தாக்குறது. 2வது தான் அல் குரூஜு ஃபீ சபீலில்லாஹ் பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும். உங்களோட உயிர், உங்களோட பொருள் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில போறது. இந்த 2 சுன்னத் தஅவத்துடைய நுபுவத்துடைய உழைப்புடைய சுன்னத். எனவே நானும் நீங்களும் மஸ்ஜிதுக்கு நேரம் காலம் கொடுக்கக்கூடியவர்களாக மாறணும்.
தொழில் செய்யலாம், வேறியது செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனா மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிறது இருக்கிறது ஷிஃப்ட் என்ற அமைப்புல தெளிவாகவே வந்திருக்கிறது. சஹாபாக்கள் மஸ்ஜிதுக்கு ஒவ்வொரு சஹாபியும் நேரம் கொடுத்தார். ஒவ்வொரு சஹாபியும் அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகீன், மஸ்ஜித் இருக்குதே ஒவ்வொரு தக்வாதாரியுடைய வீடு. வதகஃபல அல்லாஹு லிமன் கான அல் மஸ்ஜிது பைத்தஹு, யார் மஸ்ஜிதை தன்னுடைய வீட்டை போல ஹயாத்தாக்குறாங்களோ அல்லாஹ் 5 விஷயங்களை பொறுப்பெடுக்கிறார். பிர்ரௌஹி வர்ராஹதி வல்ஜவாஸி அலா ஸிராத்தி வரிضوانில்லாஹி வ இலல் ஜன்னதி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும், உடம்புடைய ராஹத் கிடைக்கும், சிராத்துல போகக்கூடிய வசதிய கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். எப்ப நீங்க மஸ்ஜிதுக்கு ஷிஃப்ட்டுக்கு நேரம் கொடுத்தா, தாவத்துக்கு நேரம் கொடுத்தா, தாலீமுக்கு நேரம் கொடுத்தா அல்லாஹ் தருவார். எனவே இது முதலாவது அமல், மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிறது. மஸ்ஜிதுக்கு நேரம் அது தாவத்துக்காக வேண்டி, தாலீமுக்காக வேண்டி, திக்ர் இபாதத்துக்காக வேண்டி, ஹித்மத்துக்காக வேண்டி, எல்லாமே நாங்க படிக்கிறது. அதே மாதிரி ஆக முக்கியம்தான் அல் குரூஜு ஃபீ ஸபீலில்லாஹ் பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறது உங்களோட உயிர், உங்களோட பொருள் எடுத்துக்கொண்டு. எனவே நிசாமுத்தீனுடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, முத்தஹர்ரிக் என்றா யாரு, இயங்கக்கூடிய கார்கூன் என்றா யாரு, அந்த வருஷத்துடைய வக்த தவறாம போறவர், அவர்தான் உண்மைக்குமே இயங்கக்கூடிய கார்கூன். இல்ல மாசம் மாசம் 3 நாளை வைத்துக் கொள்றேன், மஸ்ஜிதுக்கு டைம் வேலை கொடுத்துக் கொள்றேன், தாலீம்ல உட்கார்ந்து கொள்றேன், 5 அமல் அது முக்கியம்தான். ஆனா முத்தஹர்ரிக் என்று செல்றது, இயங்குறவர் என்று செல்றது யாரு, வருஷத்துடைய வக்த நீண்ட வக்தம். இது ஆகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல வரலாறு பார்த்தாலும் எப்ப தஷ்கீல் நடக்குமோ அந்த நேரத்துல குரூஜ் சஹாபாக்களுக்கு தெரிஞ்சு. குரூஜ் சும்மா யோசிச்சு பாருங்க. தபூக்குடைய சம்பவம் நிசாமுத்தீனுடைய பெரியார்களும் சொல்லுவாங்க. தபூக்குடைய சம்பவத்துல பாருங்க, சஹாபாக்கள் எல்லாமே போனாங்க, 3 பேரை தவிர. அடுத்தவங்க யாரு, முனாஃபிக்கள், பெண்கள், சிறார்கள், வயசாளிகள், நோயாளிகள், இந்த 5 பேரை தவிர மற்ற எல்லா சஹாபாக்களும் போனாங்க. அதுவும் எப்படியா கொண்ட காலம், சீசன் பிக்கிறது மட்டும்தான் இருக்குது. இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான் வெளியாகுங்க. அடுத்த 3 சஹாபாக்கள் ஒரு சிலர்கள் பத்ர் சஹாபிகள், போக மாட்டோம் என்று இருந்தவங்க அல்ல, இன்றைக்கு போவோம், நாளைக்கு போவோம், அப்படி அவங்க போனாலும் எங்களுக்கு போயிட்டு சேர்ந்துடலாம், அவங்க வாரத்துக்கு முன்னால் நாங்க போயிட்டு சேரையிலும், இப்படி இருந்தவங்க தான் ஜமாத் திரும்பி வந்துட்டு. அல்லாஹுடைய கட்டல் என்ன, இவங்களோட சலாம் சொல்லவானம், கலாமும் இல்ல சலாமும் இல்ல, சலாமும் இல்ல கலாமும் இல்ல, குடுக்கல் வாங்கலும் வானம். இன்னொரு லெவலுக்கு போயிட்டு மனைவிமார்கள் கிட்ட இருந்து பிரிஞ்சினீங்க. இப்ப கேள்வி என்ன தவறு செஞ்சாங்க? வினா செஞ்சாங்களா, களவெடுத்தாங்களா, கொலை செஞ்சாங்களா? அதுவும் பத்ர் சஹாபி, இஅமலு மா ஷிஅதும் ஃபஇன்னி கத் கஃபர்து லக்கும், நினைச்ச மாதிரி வாழுங்க, உங்களோட முன்பின் பாவங்களை மன்னிச்சிட்டோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், பேசவானம், கதைக்கவானம், சலாம் சொல்லவானம், வியாபாரம் செய்யவானம், மனைவி கிட்ட இருந்து பிரிங்க. என்ன தவறு? நிசாமுத்தீனுடைய பெரியார்கள் சொன்னாங்க, தகாசாக்கு போகல, அவ்வளவுதான் தவறு, வெளியாக இல்ல. இதுக்கு முன்னால இப்ப நாங்களும் சொல்லலாம், நாங்க போகாத நாடா, அவங்களுக்கும் சொல்லிச்சு, நாங்க போகாத பத்ரா. அதை பாஸ்ட பத்தி பேசவானும், ஃபியூச்சரை பத்தி கரண்ட் பிரசன்ட் டென்ஸ்ல பேசுங்க, பாஸ்ட் டென்ஸ்ல பேசவானும். அவருக்கும் சொல்லிச்சு, நாங்க பத்ரு தானே, பத்ரு தானே, அல்ல பத்ர பார்க்கல, தகாதா அந்த வருஷத்துக்குரிய வக்த போனீங்களா என்னதான் அல்லாஹ், அந்த வருஷத்துக்குரிய வக்த போனீங்களா? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான விஷயம்தான் நாங்க ஒவ்வொரு வருஷமும் எங்க நீண்ட வக்தம் ஆக முக்கியம். எனவே நிலைமைகளை சீராக்கிறவன் அவன். போகேனுமா போகேலா, போகணுமா போகணும், தயாரா வெளியாக்குறவன் அல்லாஹ். எப்படி? அவன் ஒன்றோ அவன் குதிரத்தை நேரடியா வெளியாக்குவான், ஒன்றோ அஸ்பாபுக்கு பின்னால இருந்து வெளியாக்குவான், அப்படி இல்லாட்டி அஸ்பாப்களுக்கு நேர் மாற்றமா அவன் வெளியாக்குவான். எனவே விசேஷம் என்னென்றா, அல்லாஹ்வை நம்பி எழும்போனுமே தவிர
கொஞ்சம் சரி வார மாதிரி இருந்தா இல்ல இல்ல நிலைமை கஷ்டம்தான். ஆனா அவன் நாடினா என்னை எப்படியும் வெளியாக்குவான். அவனை மட்டும்தான் நம்புவோம். அல்லாஹ்க்கு தேவை என்னண்டா, இதோட முடிக்கிறேன். அல்லாஹ்க்கு தேவை என்னண்டா கலச காட்டு. அவனை போல பெருமைக்காரன் யாருமே இல்லை. அப்படி பெருமை பிடிச்சவன் தான் அல்ல. அவனுக்கு விருப்பமே இல்லை. எங்கட உள்ளத்துல தொல் கணக்கு பெருமை அல்ல, கிலோ கணக்கு பெருமை அல்ல, அணு அளவு பெருமை இருந்தாலும் அல்ல விரும்ப மாட்டான். அணு அளவு பெருமை இருந்தா நரகத்துக்கு போட்டு சுத்தமாக்கிட்டு தான் அல்ல அனுப்புவான் சொல்லுங்க. ஆனா அவன்கிட்ட தொன்கணக்கு பெருமைக்குரியவனா மட்டும்தான். உனக்கு பெருமைப்படுறது ஒன்றுமே இல்லை போ. எனவே அவனுக்கு தேவை கலஸ் காட்ட. அவனுக்கு தேவை கலஸ் காட்ட. அல்லாஹ்க்கு ஆக கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ்ல நாங்க அல்லாஹ் என்று சொல்றதுக்கு ஓகே ரெடியா, நான் ரெடி. அஸ்ஹாபுல் கஹஃப் போல சும்மா யோசிங்க. 3 நாள் இஸ்லாத்தை விட்டு வர இல்லாட்டி அவ்வளவுதான். அப்படியா பாப்பவே அல்லாஹ் குஹக்குள்ள வச்சு, குஹக்குள்ள எத்தனை வருஷம் சும்மா யோசிங்க. 309 வருஷம் லூனா கேலண்டர்ல, கிரிகோரியன் கேலண்டர்ல 300 வருஷம் அல்லாஹ் குர்ஆன் தெளிவா சொல்றான். சூரியன் உதிக்குது, சூரியன் மறையுது, காலங்கள் மாறுது. 20 வயசுல போன வாலிபன் வெளியே வாரது 320 இல்ல அவர் 20 தான் வர. அது எப்படி? நாங்க நினைச்சா முழு சிஸ்டம் எல்லாமே ஓடும். ஆனா டிக் டாக் ஒரு குஹக்குள்ள ஓடாது. அவன் அதே வயசுல அடே பெட்ரீட்ல அடே புழு பூச்சி எல்லாம் வந்துடும். இல்ல வனுகல்லிபுஹும் தாத்தல் யமீனி வ தாத்தல் ஷிமால். நாங்க அவங்கள பெரட்டியே வைப்போம். வெயிலுக்கு புல்ல இழந்துருமே. புள்ளைய தொட்டில படுக்க போட்டா எங்க போடுவோம்? வெயில் படாத ஒரு இடத்துல, வெளிச்சம் படாத ஒரு இடத்துல, காத்து வராத ஒரு இடத்துல பார்த்து வைக்கிற மாதிரி அல்லது நாங்க எல்லாம் பார்த்துக்கொள்ளணும். வெயிலும் வராது, ஒண்ணும் வராது. ஆட்கள் உள்ளுக்கு வருவாங்களே, வரக்குள்ள அவங்களுக்கு ஒரு பயம் வரும், அவங்க திரும்பி பேசிடுவாங்க. நாங்க 300 வருஷம் நாங்க பாதுகாத்து இப்ப எலும்புக பார்ப்போம். அவங்ககிட்ட கேட்டேன், எவ்வளவு தூங்கினீங்க? ஒரு நாள், அரை நாள், இல்ல 300 வருஷம் படுக்கிறீங்க. பஜாருக்கு போயிட்டு பார்த்தா எல்லாமே நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, மார்க்கத்தோடு இருக்கிறாங்க. கரன்சியை போயிட்டு கொடுத்தா என்னடே அவுடேட்டட் கரன்சியை கொண்டாந்து இருக்கிறீங்க. அப்படியா? அப்பதான் யோசிக்கிறாங்க, இவ்வளவு தூங்கி எழுப்பி இருக்கிறோம். அல்லாஹ் ஹயாத்தாக்கி வச்சு அவனுக்கு தேவை கலம் கொண்டு காட்ட. ஃபிரௌன் கொலை செய்ய போறான். ஆண் பெண் தொடர்பு வைக்க கூடாது. இப்ப சூனியக்காரன் வந்து சொல்லிட்டான், தொடர்பு வச்சு புள்ள உண்டாகிட்டான். அப்படியா? புள்ள பெற்றெடுக்க கூடாது. இல்ல புள்ள பிறந்தான். அப்படி அப்ப வாழக்கூடாது. எல்லாம் செஞ்சிட்டான். எங்களுக்கு சொன்ன என்ன, நாட்டை விட்டுட்டு போனாதான் நல்லம். அவன் கண்ணுக்கு விளங்காத ஒரு இடத்துக்கு போனாதான் நல்லம். அல்லாஹ் சொல்ல கண்ணுக்கு விளங்காத இடமா? இல்ல அவன் செலவுல, அவன் மடியில, அவன் கண்ணுக்கு முன்னால வளர்த்து காட்டு. எனக்கு கலச காட்டுவோம் அவ்வளவு. அவன் யாரு, நான் யாரு? நீங்க கண்ணுக்கு விளங்காதா அவன் செலவுல வளர்த்து காட்டுறவனுக்கு. இததான் அல்ல எங்களுக்கு இட்டாலும் எதிர்பார்க்கிறான். எங்களுக்கு இட்டாலும் எதிர்பார்க்கறதா தான். நீங்க ரெடி என்ன, நான் ரெடி. அல்ல அப்படிதான் சொன்ன. நீங்க ரெடி என்ன? உட்டு பாந்த கமர் கியா டர்தே ஹே, फिर देख खुदा क्या करते हैं, तो हिर्स हवस को देख. எலும்புங்க, சாரத்தை டைட்டா கட்டுங்க, தயாராங்க. அதுக்கப்புறம் பாருங்க அல்ல எப்படி உதவி செய்வாங்க. எனவே அந்த தரத்தீப்ல இன்ஷா அல்லாஹ் அவசரமாக இன்ஷா அல்லாஹ் யகீன படிக்கிறதுக்கு, யகீனோं की तब्दीली, तरीकों की तब्दीली, இது எனக்கிட்ட வாரத்துக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் அவசரமாக இங்குள்ள தரத்தீப் உங்களுக்கு தான் தெரியும். இன்ஷா அல்லாஹ் நான் அல்லாஹுடைய பாதல ஒரு நீண்ட வக்து 4 மாசம் அல்லது 14 இன்ஷா அல்லாஹ் போறதுக்கு முழு முயற்சி செய்ய உள்ளத்தால தயார். என்னையால ஏலா, உன்னையால ஏலும் யாழ். அந்த நியத்தில் எலும்புகள் இன்ஷா அல்லாஹ் யாரு தயார்? அல்லாஹ் கபூல் செய்வானா? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். டேட் வல, டைம் வல எல்லாம் எழுதிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாத்தையும் கபூல் செய்வானா? हाँ सब्जेक्ट चलेगा अल्लाह कबूल से इंशाअल्लाह कबूल से इंशाअल्लाह मर्तबा तक आ जाएगी इंशाअल्लाह.
ஒவ்வொருத்தருடைய கூலி அல்ல எங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். சில நேரத்துக்கு எங்களுக்கு அதனுடைய பொறுமதி விளங்காது. அல்லாஹுடைய பாதல ஜமாத்கள் போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னாங்க, எல்லாம் வெளியாகட்டும், நீங்க மதீனால இருங்கன்னு சொன்னாங்க. யார் சொல்லலாம், என்னைய பொம்பளையோட வச்சுட்டு போறீங்க? பொம்பளையானா? அவரே வீரர், எல்லாத்தையும் கொண்டு போகணும் சொன்னாங்க. இல்ல, எப்படி ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வச்சுட்டு போனாங்களோ அத மாதிரி ஒரு நபியை வச்சுட்டு போற மாதிரி தான் உங்களை வச்சுட்டு உம்மத்தை பார்த்தோம். அத மாதிரி மர்கஸ்ல நாங்க இருக்கிறோம், ஜமாத்கள் வெளியாகுது. எங்கட வக்த நாங்க மர்கஸ்க்கு கொடுக்கறது இருக்குது சாதாரண விஷயம் அல்ல. முழு உலகத்துல வேலை செய்யற எல்லாத்துக்கும் கூலி எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு. நாங்க மேன் இடத்துல இருக்கிறோம். அந்த அமைப்புல எங்கட புத்தி சொல்ற இல்ல தகாசா ஏதோ அந்த தகாசாக்கு வேலை செய்யறதுக்கு படிக்கிறது ஆக முக்கியம். யாரு தயார்? இன்ஷால்லா நானும் மர்கஸுக்கு ஒரு சில நாட்கள் கொடுப்பேன். அந்த நியத், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தர்பியத், அதுல கிடைக்கக்கூடிய தர்பியத்தே வித்தியாசமாக தான் இருக்கு. யாரு தயார்? இன்ஷால்லா யாரு தயார்? இன்ஷால்லா நான் ஒரு முயற்சி ஒன்று செய்வேன். ஒரு 3 மாசத்துக்குள்ள சொல்லுங்க. ஒரு 3 மாசத்துக்குள்ள இன்ஷால்லா ஒரு 3 மாசத்துக்குள்ள நான் மர்கஸ் ஒக்கன்னு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. இன்ஷால்லா கொஞ்சம் தைரியப்படுங்க. அல்லாம தைரியம் இன்ஷால்லா 6 வருஷம் மூடப்பட்ட மர்கஸ் அல்லாஹ் கிருபையை கொண்டு அல்லாஹ் திறந்து தந்துட்டான். அதை பாதுகாக்கிற எங்கட பொறுப்பு. அது சொன்னே போல கொஞ்சம் தைரியப்படுங்க. இன்ஷால்லா மஷூரா பண்ணி வெளியான வக்து பூர்த்தியான வக்து இல்லாட்டியும் 10 நாள் ஒரு கிழமை 10 நாள் ஒரு கிழமை சின்ன காலம் தான். மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானா. எலுமங்க அல்லாஹ் அவனே புரிந்து கொள்வானா. அல்லாஹ் அவனே கபூல் செய்வானா. மாஷாஅல்லாஹ் 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 அல்லாஹ் அவனே புரிந்து கொள்வானா. ஒரு சில தஸ்கீர் நடக்கும் இன்ஷாஅல்லாஹ். அதே போல வெளிநாடு தக்காச பின்மாக்குள் ஜமாத் தயாரா வராங்க. ஏன்னா வெளிநாடு தக்காசல் பல நாடு தக்காச தரப்பட்டிக்குது. ஒரு ஆளுக்காக அதான் வைக்கப்பட்டிருக்கு இன்ஷாஅல்லாஹ். آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم اهدنا واهد بنا واهد الناس والجان جميعا. اللهم اجعلنا سببا لمن اهتدى. اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين. وصل على النبي الكريم وعلى اله وصحبه وسلم. الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك.